இயேசுவில் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு என்ற மாபரன் அந்த கொல்கத்தா மலையை நோக்கி மேற்கொண்ட அந்த சிலுவை பயணம், பாடுகள், மரணத்தை இன்று நாம் நினைவு கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவர்களாகிய நமக்கு இந்த நாள் மிகவும் ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு நாளும் கூட. நான் இதே நான் சொன்னேன், நம்ம வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டா நம்ம எப்படி வேதனை உற்றிருப்போம், எவ்வளவு கலக்கம் உற்றிருப்போம். நமக்காக, நம் மீட்புக்காக மாபரன் இயேசு இந்த திரு சிலுவையை சுமந்து கொண்டு சொல்லெல்லாம் துன்பத்தை தாங்கிக் கொண்டு அந்த கல்வாரி மலை நோக்கி சென்ற பயணத்தை இப்போது நாம் நினைவு கூற இருக்கிறோம். நாம் இப்போது நிகழ்வுகளுக்கு உள்ளாக செல்ல இருக்கிறோம். இந்த திரு சிலுவை பாதை இப்படியாக அமைத்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் இந்த திருச்சிலுவை நாடக வடிவிலே நமக்கு அமைத்து தர இருக்கிறாங்க. நினைக்கலாம் அங்கே ஒரு ஸ்டேஜ் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேஜ் இருக்கு. இன்னைக்கு ஒரு ஸ்டேஜில் பிள்ளைகள் நடைப்பார்கள், இன்னொரு ஸ்டேஜில் அவர்கள் சிலையை போல நிற்பார்கள். நிலைக்கான 2 சிந்தனையை தந்தை அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார். இந்த நாளிலே நம் மத்தியிலே அருள் தந்தை ரிச்சர்ட் அவர்கள் சேசபை குருவானவர், அப்படிய சேசபையினுடைய சென்னை மாநிலத்தினுடைய ப்ரொவின்சியல் செக்ரட்டரியாக பணியாற்றி கொண்டிருப்பவர் நம் மத்தியிலே வருகை தந்திருக்கிறார். இப்போது நாம் திருச்சிலுவை பாதையை துவங்குகிறோம். நான் சொன்னதுதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு எருசலேம் வீதிகளிலே சிலுவையை சுமந்து கொண்டு, பார சிலுவையை சுமந்து கொண்டு சொல்லலாம் வேதனை அனுபவித்து சென்ற ஒரு பாதை. இது நமது வாழ்வின் பாதை. அழகாக ஏசாயா சொல்கிறார், அவர் நம் மெய்யாகவே நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம் நோய்களை எல்லாம் தாங்கிக் கொண்டார் என்று. அதே இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக, நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக மேற்கொண்ட அற்புதமான அந்த மாபெரும் நிகழ்வை, திருச்சிலுவை பாதையை நாம் இப்போது இன்று துவங்குகிறோம். எனவே உங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி, இந்த திருச்சிலுவை பாதை ஒரு வேடிக்கையான வாடிக்கையான ஒரு பாதை அல்ல, என் வாழ்வை மாற்றுகிற ஒரு பாதை என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இப்போது திருச்சிலுவை பாதையிலே ஒன்றாக இணைவோம். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட முதலாம் நிலை. ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை சாவுக்கு தீர்ப்பிடுகிறார்கள். முதல் நிலை. ஆயனே
ஏதுவான குற்றம் ஏதுமில்லை. எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு. அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும். ஏனெனில் இவன் தன்னையே அரசன் என்கிறான், இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறான். அப்படியா? என் மனைவியும் இவரை நீதிமான் என்கிறாள். ஒருவேளை இவன் இறைமகனாக இருந்தால், இவனை தண்டிக்கின்ற பாவம் என்னை வந்து சேர்ந்தால், மக்கள் சீரழிய காரணமாக இருக்கின்றான் என்று இவனை என்னிடம் கொண்டு வந்தீர்களே, நீங்கள் சுமத்துகிற எந்த குற்றத்தையும் இவனிடத்தில் காணவில்லை. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன். இவனை விடுதலை செய்வதா? ஆமாம், பாஸ்கா விழாவின் போது ஒரு கைதியை விடுவிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. நாம் பாஸ்கா விழாவின் காலத்தில் தானே இருக்கிறோம். எனவே இவனை விடுதலை செய்கிறேன். நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது. தம்மையே அரசராக்கி கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி. பரபாஸ் நகரில் நடந்த ஒரு கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையில் இடப்பட்டவன். இயேசுவை சிலுவையில் அறையும், பரபாசை விடுதலை செய்யும். இயேசுவை சிலுவையில் அறையும், பரபாசை விடுதலை செய்யும். உங்கள் விருப்பப்படியே இயேசுவை சிலுவையில் அறைய உத்தரவிடுகிறேன். இவனது இரத்தப் பழியில் எனக்கு பங்கில்லை. இவன் ரத்தப் பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும். நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். நான் என் கைகளை கழுவுகின்றேன். இவ்வுலகை ஒரே சொல்லால் படைத்த இறைவன் தன்னால் படைக்கப்பட்ட மனிதன் முன்னால் நீதி தீர்ப்புக்காக குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுகின்றார். பிலாத்து மனசாட்சி முழுவதும் வலுங்கடித்த மனிதன். தன் மனைவி மூலமாக அதை புதுப்பிக்க வாய்ப்பு கிடைத்தும் தன் பதவிக்காக அதை தவறவிட்டவன். பதவிக்காக நீதியை கொன்று இயேசு சிலுவை சாவுக்குரியவர் என தீர்ப்பு எழுதினான் பிலாத்து. பிலாத்து மறைந்தாலும் இன்றும் நீதியை கொள்ளும் பிலாத்துக்கள் இருக்கத்தான் செய்கின்றனர். இவற்றை வாய்மூடி மௌனியாக வெறும் பார்வையாளராக வாழும் நாமும் பிலாத்துக்கள். நீதி ஒவ்வொரு நாளும் பல்வேறு இடங்களில் தூக்கு மேடை ஏற்றப்படுகின்றது. அநியாயமாக சாதாரண மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகின்றது. நமது அறைகூவல் என்ன? ஏழைகளுக்காக, பிறருக்காக நமது மனம் இறங்குகின்றதா? குடும்பங்களில் எவ்வாறு நீதி வாழ்கின்றது? இயேசுவின் சிலுவை மரணத்துக்காக கலங்கும் நாம் அநியாயமாக தண்டிக்கப்படுவோருக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோமா? இல்லை, அவர்களுக்காக ஆதங்கப்பட்டு சும்மா நின்று கொண்டிருக்கின்றோமா? ஜெபம். அன்பே உருவான இறைவா, எம்மில் மனிதம் மலர்ந்திட நீர் காட்டிய அன்பு வாழ்வில் நாங்கள் என்றும் நடந்து உலகில் நீதியை நிலைநாட்ட வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரிய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமேன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள்.
செம்மறியே உன் மீது குருதியின் காயங்களா தோளோடு தோளாய் அணைத்தவரே தோள்களில் வாரச் சிலுவையா தோளோடு தோளாய் அணைத்தவரே தோள்களில் வாரச் சிலுவையா உந்தன் மந்தை உன்னை தேடுதே கண்ணீரில் நனைந்து இதயம் உடைந்து உன் முகம் காண தவிக்கிறே ஆயனே. யூதரின் அரசனாம் இவன் இவன் கைகளிலே ஒரு செங்கோல் கொடுங்கள். செங்கோல் மிகவும் அழகாக இருக்கிறது. சிவப்பங்கி முள்முடி செங்கோல். யூதரின் அரசே வாழ்க. அனைவரும் சொல்லுங்கள் ஐயா. யூதரின் அரசே வாழ்க. யூதரின் அரசே வாழ்க. ஓலை கொடுங்கள் இப்படி இவர் தலையில் அடிப்போம். காரி உமிழுங்கள் அவன் முகத்தில். எல்லோரும் முழந்தாளிட்டு வணங்குங்கள். மாசற்ற இயேசுவின் தோளில் பாரமான சிலுவை சுமத்தப்பட்டது. ஆம், உலகத்தின் பாவம் அனைத்தும் மனுமகனின் தோளில் குற்றமற்றவரை குற்றவாளியாக்கி கொடூரமான சாவுக்கு கையெழுத்து கைகொட்டி சிரித்தது அதிகார வர்க்கம். இருப்பினும் இயேசுவின் முகத்தில் மட்டற்ற மகிழ்ச்சி. காரணம், தன் கொடிய சாவால் பாவத்துக்கும் சாவுக்கும் சாவுமணி அடிக்கப் போகின்றேன் என்பதால் தான் இயேசு துணிந்து வலிந்து சிலுவை மரத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார். இன்று நமது அன்பு பணி எவ்வாறு இருக்கின்றது? கொடுத்த பணம், பொருள், உதவிக்கு பதாகையில் வைத்து விளம்பரம் தேடி தம்பட்டம் அடிக்கும் நிலைதானே. இயேசு கேட்பது பணம், பொருள், அதை தாண்டி உண்மையான உடனிருப்பு, உறவு என்பதை மறக்க வேண்டாம். சமூகத்தின் ஏற்றத்திற்கு நமது அர்ப்பணிப்பு தேவை. பிறரின் சோதனையில் நமது உடனிருப்பு தேவை. பிறரின் சிலுவைகளை நமது தோளில் சுமக்கும் வலிமை தேவை. அன்பு மனிதர்களாக வாழ சிலுவைகளை சுமப்போம். ஜெபம். இரக்கம் மிகுந்த இறைவா, நாங்கள் மீட்பு பெற உம்மையே எங்களுக்கு முழுமையாக தந்தீர். அதுபோல நாங்களும் எமது உறவுகளின் வாழ்வுக்கு முழுமையாக அர்ப்பணிக்க எங்களுக்கு வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரிய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். சுவாமி பாடுபட்ட மூன்றாம் நிலை. ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏன் என்றால் நமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் விழுகிறார். சாய்ந்தாய் மண்ணும் இளைப்பாற
போடுங்கள், 3 நாளில் எழுப்புகின்றேன் என்றார். இப்பொழுது இவனே புழுதியோடு புழுதியாக விழுந்து கிடக்கிறான். இவனை யார் எழுப்புவது? இவனை எப்படி எழுப்ப வேண்டும் தெரியுமா? இப்படித்தான் எழுப்ப வேண்டும். அடித்துத்தான் எழுப்ப வேண்டும். ஆலயம் எழுப்புகின்றது. அடியுங்கள், அடியுங்கள். அடிக்க அடிக்க ஆலயம் எழும்புகிறது. எழுப்பிவிட்டது. இயேசுவுக்கு இருப்பது தோல் வலியோ அல்லது உடல் வலியோ அல்ல, மாறாக மனவலி. மனிதரின் மாறாத குணம் தரும் மனவலி. அன்பு அன்பு செய்ய வேண்டும் என்றார். ஆம், அந்த அன்பு இயேசு போதித்த நற்செய்தி வாழ்வே. 3 ஆண்டுகள் இதற்காகவே கிறிஸ்து தனது வாழ்வை அர்ப்பணித்து மனிதர் உண்மையான மகிழ்ச்சி பெற உதவினார். ஆனால் மனிதரோ கிறிஸ்துவை மறுத்து இழிவான வழியில் கிடைக்கும் சிற்றென்பதற்கு அடிமையாகும் நிலை கண்டு இயேசு கலங்கி விழுகின்றார். கலிலேயா தொடங்கி எருசலேம் வரை இயேசு உண்மையை உறக்கப் போதித்தார். ஆனால் மாறாத மனிதன் நிலை கண்டு இயேசு இன்று தடுமாறுகின்றார். அதுவே இந்த சறுக்கள் தான். ஆனால் இயேசு விழுந்தே கிடக்கவில்லை, மாறாக எழுந்து சிலுவையை சுமக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நமது மனமும் குணமும் எவ்வாறு? நம்மில் நம்பிக்கை வைத்து நம்மை படைத்த இறைவன் முன்னேறி செல்கின்றார். நாம் பிறரின் வழியை போக்க துணை செய்கின்றோமா அல்லது பிறர் வழியை ஏற்படுத்துகின்றோமா? சிலுவைகளை சுமத்துகின்றோமா? இன்றைய உலகம் காயங்கள் நிறைந்து காணப்படுகின்றது. அக்காயங்களை குணமாக்குவது யார்? நாம் தான். நமது நம்பிக்கைத்தான் என்பது இயேசுவின் பயணம் நமக்கு உணர்த்துகின்றது. விழுந்து கிடக்காமல் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் எழுந்து நடப்போம் இயேசுவோடு. காயமற்ற சமூகத்தை அமைக்க இயேசுவோடு வலு சேர்ப்போம் இந்த காயப்பட்ட சமுதாயத்திற்கு. ஜெபம். நம்பிக்கை நிறைவா, எங்களது வாழ்க்கை பாதையில் நாங்கள் சோர்வடையாமல் துணிந்து என்றும் சென்றிட வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசியுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரிய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமீன். சுவாமி பாடுபட்ட 4ஆம் நிலை. திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அளித்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றாலும் அது வாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் தமது புனித தாயாரை சந்திக்கிறார். வேதமில்லா விழிகளே அன்னை திருமுகம் காண்கிறதே. வேதமில்லா விழிகளே அன்னை திருமுகம் காண்கிறதே. தந்தையின் திருமுலம் நீ அறிந்து கல்வாரி நோக்கி போகின்றாய். தந்தையின் திருமுலம் நீ அறிந்து கல்வாரி நோக்கி போகின்றாய். மந்தை உன்னை தேடுதே. கண்ணீரில் நனைந்து இதயம் உடைந்து
முகம் காண தவிக்கிறே ஆயனே. மகனே, மகனே, சிம்மாசனத்திலே வைத்து உன்னை அழகு பார்க்க வேண்டும் என்றுதான் நினைத்தேன். எல்லா தாயும் நினைப்பதைத்தான் நானும் நினைத்தேன். ஆனால் தேவனின் சித்தம் உன்னில் இப்படித்தான் நிறைவேற வேண்டியிருக்கிறது என்று தெரிந்து கொண்டேன். என்னதான் இருந்தாலும் நானும் ஒரு தாய் அல்லவா? பாசம் என்னை புலம்ப வைக்கிறது மகனே, பாசம் என்னை புலம்ப வைக்கிறது. அம்மா, அம்மா. மகளே, மகளே, தாழ்நிலை உள்ள அடிமைகளை கண்ணோக்க உன்னை சிலுவைக்கு அவர் தேர்ந்து கொண்டார் என்று எண்ணும் பொழுது உள்ளம் ஆறுதல் அடைகிறது. மகனே, உனக்கும் எனக்கும் உள்ள உறவு தொப்புள் கொடி உறவு. அத்துணை சீக்கிரம் அருந்து போகுமா என்ற மகனே, வலியோரை அரியணையில் இருந்து தூக்கி எறிந்து தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்து. நீ உன்னத கடவுளின் இறைவாக்கு. பாவிகள் என்று ஒதுக்கியவர்க்கு மீட்பு. ஆண்டவனின் வழியை செம்மைப்படுத்து. உன் பயணத்தில் நானும் உன்னை பின்தொடர்கிறேன். ஆண்டவர் இயேசு தனது அன்பு தாய் புனித மரியாவையை சந்திக்கின்றார். இது 2 உயிருள்ள அன்புகளின் சந்திப்பு. 2 மாதங்கள் தன் கருவிலே இறைவனின் வார்த்தையை தாங்கி அதற்கு உரு கொடுத்து இவ்வுலகிற்கு இயேசுவாக வழங்கினார். கருவிலும் கரத்திலும் மாறிலும் போற்றி வளர்த்த மகன் கொடிய வதைக்கு உள்ளாகி சிலுவை சுமந்து குற்றவாளியாக ஊர்தூற்றும் நிலை கண்டு அன்னை மரியா பதறுகின்றார். கண்ணீர் கடலாய் நிற்கும் தன் அன்பு தாயின் கரம் பற்றி இயேசு. அங்கு வார்த்தைகள் இல்லை, கண்கள் மட்டுமே ஆறுதலை பரிமாறிக் கொள்ளுகின்றன. ஆனால் இதுதான் இறைவனின் திட்டம் என அறிந்து அனைத்தும் மனதில் பொதிந்து பொங்கி அழுகின்றார் மரியா. மகனின் பயணம் ஒரு அன்பு பயணம் என புரிந்த மரியா இயேசுவுக்கு ஆறுதல் கூறுகின்றார். இன்றும் பல தாய்மார்களின் கண்ணீரோடு நிற்கின்றார்கள். இவர்களின் கண்ணீருக்கு இயேசு போல அன்பு பயணங்கள் அல்ல, மாறாக தடம் புரண்ட மனித வாழ்வால் மது, மாது, பணம், தீவிரவாதம், திருட்டு என வாழ்வை இழந்து நிற்கும் பிள்ளைகளின் நிலை கண்டு இன்று பல பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு படிப்பு மற்றும் பல ஏற்றங்களை தர முயன்றாலும் ஆனால் கடவுள், மனசாட்சி, அன்பு வாழ்வு எதையும் தர மறுக்கின்றனர். விளைவு சமூகத்தில் கரைப்படைந்த மனிதர்களை உருவாக்குகின்றார்கள். இங்கு தேவை இயேசுவின் வழிநடக்கும் மனிதர்கள். அனைத்து தாய்மார்களே, இதை அன்னை மரியாவிடம் நாம் இன்று கற்றுக்கொள்வோம். ஜெபம். அன்பு இறைவா, உம் தாய் மரியன்னையைப் போல நல்ல பிள்ளைகளை நாங்கள் இந்த சமூகத்துக்கு வழங்க அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசியுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். கல்வாரி நாதா, கல்வாரி நாதா, கரை போக்கிடும் சுவாமி பாடுபட்ட 5ஆம் நிலை. திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி நன்றி ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றாலும் அது பாரமான திரு
சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொன்னிய. இப்போ இந்த சிலுவை சுமையே உன்னால தூக்க முடியலையா? வார்த்தை ஜாலம் செய்தாயே, என்ன செய்வது? சரி சரி, இவனை சிலுவையில் அறைந்து பார்க்க வேண்டுமே. இறந்து விட போகிறான். அதோ ஒருவன் வருகிறான், அவனை அழை. ஏய், யாரப்பாது? உன்னைத்தான். இங்கே வா. ஐயா, உன் பேர் என்ன? சீமோன், சிரேனூரை சேர்ந்த உழவன். சரி சரி, இவன் தோள்களில் இந்த சிலுவை வையுங்கள். ஏய், இவன் களைப்பாறும் வரையில் இந்த சிலுவை சுமந்து வா. முடியாது என்றால் என்னை கொன்று விடுவார்களோ? பாவம், என்னை போல ஒரு அப்பாவி. ஆண்டவா, ஏழையால் தான் மற்றவனின் துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியும். ஏர்கலப்பை சுமந்த இந்த தோள்களின் மீது இந்த பாரச்சிலுவை. இறைவா, இந்த பாரச்சிலுவையை தூக்க வேண்டும் என்பதற்குத்தான் என்னவோ என் தோள்களில் ஏர்கலப்பையை தூக்க வைத்து நீ பழக்கப்படுத்தி இருக்கிறாய். ஏழையாய் பிறந்து விட்டோமே என்று வருத்தப்பட்டதுண்டு. ஆனால் இப்பொழுது ஏழையாய் பிறக்கவில்லை என்றால் எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்குமா? ஏய், என்ன புலம்புகிறாய்? ஒண்ணுமில்ல சாமி. பாரமான சிலுவை, முட்கள் நிறைந்த சாட்டை அடியின் கொடிய சித்திரவதை ஆகியவற்றின் காரணத்தினால் இயேசுவின் திருவுடல் கிழிந்து தொங்குகின்றது. எங்கே இவர் கல்வாரி போகும் முன்பே வழியிலே இறந்து விடுவாரோ என்ற அச்சம் ரோமை வீரர்களுக்கும் யூத குருக்களுக்கும் மேலோங்கி இருந்தது. தனது திட்டம் தோற்கக்கூடாது என்பதற்காக அங்கு வேடிக்கை பார்க்க வந்த சீரேனே ஊராகிய சீமோனை சிலுவை சுமக்குமாறு கட்டாயப்படுத்துகின்றனர். 12 திருத்தூதர்களுக்கும் 72 சீடர்களுக்கும் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு இந்த ஏழை விவசாயிக்கு கிடைத்தது. இயேசுவின் பரிதாப நிலை கண்டு வருந்தி அவருக்கு உதவிட தானும் அவருடன் இணைந்து சிலுவையை சுமக்கின்றார். வருந்தி சுமை சுமப்பு வாருங்கள், மீண்டும் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்ன மனுமகன் சிமியோன் தரும் சிறு இளைப்பாறுதலினால் மகிழுகின்றார். தனது துன்பமான நேரத்தில் எவ்வித கைமாறும் எதிர்பாராமல் வந்த தோழனை நினைத்து இயேசு உற்சாகமடைந்து மீட்பு பயணத்தில் முன் செல்லுகின்றார். இன்றும் மனிதம் உயிர் வாழ்வதற்கு சிமியோன் போன்ற நல்ல உள்ளங்கள் தான் என்பதை நாம் மறக்க வேண்டாம். இன்பத்தில் கூடி கொண்டாடும் பலர் துன்பம் வந்ததும் ஓடி ஒளிந்து விடுவதை பார்க்கின்றோம். அத்தகைய ஈனகுணம் மனிதம் அல்ல என்பதை இன்று உணர்ந்திடுவோம். உண்மையான உறவுக்கு மதிப்பளித்து பணத்தால் வரும் காலன் உறவுகளை களைந்து ஏழை எளியோருக்கு தன்னலம் பாராமல் உதவும் வெற்று விளம்பங்களை தவிர்த்து உண்மையில் உறவுக்கு கை கொடுப்போம். ஜெபம்.
இரக்கம் நிறைந்த இறைவா, போலியான உறவினை தவிர்த்து உண்மையை மனதில் ஏற்றி துன்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் என்னால் என்ற உதவி செய்திட வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். இயேசுவின் துன்பத்தை நீ பாரு, சிலுவை சுமப்பதை நீ பாரு, உன் பாவத்தின் கோரத்தை நீ பாரு, நல் மனிதனாய் வாழ மனம் மாறு, மனம் மாறு. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 6ஆம் நிலை. திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் நமது வாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். களங்கமில்லா வெண்மதியே, மேகம் உந்தன் முகம் துடைக்க. களங்கமில்லா வெண்மதியே, மேகம் உந்தன் முகம் துடைக்க. களைப்பால் வாடிய உன் முகத்தை கலங்கி துடைத்தாள் வேரோனிக்கா. களைப்பால் வாடிய உன் முகத்தை கலங்கி துடைத்தாள் வேரோனிக்கா. உந்தன் மந்தை உன்னை தேடுதே. கண்ணீரில் நனைந்து இதயம் உடைந்து உன் முகம் காண தவிக்கிறே. ஆயனே யார் அந்த பெண்? ரோம சாம்ராஜ்யத்தின் கூரிய வாள்களை கண்டு அஞ்சாமல் உதவி செய்ய ஓடுவது யார் அது? சரி விடுங்கள், ஏதோ செய்து கொள்ளட்டும். என்ன போதித்தானோ புரியவில்லை. மக்களை தன் பக்கம் வசியப்படுத்தியிருக்கிறான். வசியப்படுத்தவில்லை இயேசுவே, எங்கள் மீது நீ வைத்துள்ள அன்பு, உன் அன்பை பற்றி இவர்களுக்கு என்ன தெரியும்? இயேசுவே, புன்னகை சிந்தும் முன்முகமாயுது உருக்குலைந்து போயிருக்கிறதே. மனித சாயலே இல்லாமல் போய்விட்டதே. என்ன கொடுமை இது! சரி போதும், போ. சாக போகின்றவனுக்கு அலங்காரம். பூபகம் இடையே ஒரு இனிய தென்றல் இயேசுவின் முகத்தை வருடி சென்றது. ஆம், வெரோனிக்கால் என்ற அந்த பெண் தென்றல் அன்று ஒரு அன்பு புரட்சி செய்து இயேசு சிலுவை சுமந்து செல்லும் பாதையில் பலர் வேடிக்கை பார்த்தனர், சிலர் வேதனைப்பட்டனர். ஆனால் யாருக்கும் இயேசுவுக்கு உதவ வேண்டும் என்ற துணிச்சல் இல்லை. அந்த புரட்சியை வெரோனிக்கால் செய்து முடித்தார். ரத்தம் புழுதி படிந்த இயேசுவின் முகத்தை வெரோனிக்கால் துடைத்தார். மனுமகனுக்கே மாபெரும் ஆறுதல் அளித்தார். அந்த அன்பு மனித குல மகளிருக்கு அன்பின் ஆண்டவர் அந்த சிறு தூணியில் தந்த திருமுகத்தை பதித்து பரிசளித்தார். வெரோனிக்கால் போன்ற மனிதரின் மாணிக்கம் நமது மத்தியிலும் உண்டு. ஆனால் அவர்கள் ஒரு சிலரே என்றபோதுதான் நிழலாக இருக்கின்றது இயேசுவுக்கு. பணம், பதவி, வலிமை என்று சமூகத்தில் செல்வாக்கு உடையோர் நம்மில் பலர் இருந்தாலும் சமூக விடியலுக்கு உண்மையாக உழைக்க வருவதில்லை என்பதுதான் உண்மை. இயேசு விரும்புவது வெறும் விசுவாசமில்லை, மாறாக சேவை நிறைந்த விசுவாசம். செல்வத்தில் புரண்டாலும் அதை இல்லாதவரோடு பகிர மனம் இல்லை என்றால் நிம்மதி ஒரு எட்டாக்கணியாகவே நம்மால் இருக்கின்றது. நம்மால் இயன்ற உதவி ஏழைகளுக்கும்
நற்செய்தி பணிவாழ்வுக்கும் அளிப்போம். ஏழைகளுக்கு இறங்குவது இயேசுக்குவே இறங்குவது என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். ஜெபம். அன்பின் இறைவா, எங்களால் இயன்ற உதவியை இச்சமூக முன்னேற்றத்திற்கு வழங்க எங்களுக்கு வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமீன். சுவாமி பாடுபட்ட 7ஆம் நிலை. ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றாலும் அது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 2ஆம் முறை தரையில் விழுகிறார். விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று சொன்னாயே, இப்பொழுது விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு மண்ணில் விழுந்து விட்டது. மண்ணில் வேளாமா? கூடாது, கூடவே கூடாது. எழுந்திரு, எழுந்திரு, அடியுங்கள். 38 வருடமாய் படுக்கையாய் கிடந்தவனை கட்டிலை தூக்கி கொண்டு நட என்று சொன்னாயே, இப்பொழுது நீ நட. யானைக்கும் அடுசறுக்கும் என்பார்கள். இங்கு இறைவனுக்கே அடிசறுக்குகின்றது. மீண்டும் ஒருமுறை இயேசு சிலுவையின் பாரத்தால் தான் படைத்த மண்ணில் சாய்கின்றார். அவர் தடுமாறவில்லை, ஆனால் நமது நயவங்கத்தால் புழுதியில் தள்ளப்படுகின்றார். மனிதரின் குணம் கண்டு படைத்தவன் கலங்குகின்றார். நாம் மாந்தருக்கு வழங்கிய முழு சுதந்திரத்தை தனது சுயநலத்திற்காக பயன்படுத்தும் நிலை கண்டு வருந்துகின்றார். மனிதர் இறைவனின் சாயலை மறந்து அவர்களை கொத்து கொத்தாக கொள்ளும் மனிதம் இழந்தோரை நினைத்து துடிக்கின்றார். உலகம் செல்லும் பயங்கரவாத போர் நிறைந்த பாதையை, மனிதர் பழிவாங்கும் பாதைகளை, மக்களை ஏமாற்றி நடக்கும் எண்ணற்ற ஊழல்கள், மனிதரையே ஒற்றுமையின்மை, சீரழிவுகளை போக்க மனமில்லாமை, பெண்ணடிமை, குடும்பத்தில் அன்பின்மை, இறைவனை மறந்து வாழும் கொடிய நிலைமை ஆகிய கொடிய மனித சீரல்களை நினைத்து பதறித்தான் இயேசு என்று விழுகின்றார்.
இன்று விழுந்து கிடப்பது இயேசு என்ற சமூகம், நமது குடும்பம். இதை சரி செய்வது இயேசுவின் சிறர்களாகிய நாம் தான். அது நம் கடமை, பொறுப்புணர்ச்சி. குடும்பத்தில் உள்ள சிக்கல்களை களைவோம். ஒருவருக்கு மதிப்பளித்து குடும்ப ஒற்றுமையை போற்றுவோம். ஆண்டவரின் வார்த்தையை அன்னை மரி போல உள்ளத்தில் நிறுத்தி இல்லத்தில் வாழ்ந்து சமூகத்திற்கு எடுத்துச் செல்வோம். அங்கே விழுந்து கிடக்கும் மனிதரை கைதூக்கி நிறுத்தி விழுந்து கிடக்கும் இயேசுவை தூக்கி விடுவோம். ஜெபம். ஆறுதலின் இறைவா, சமூகத்தில் இருக்கும் எண்ணற்ற இழிவுகளை போக்க என்னையே நான் அழிக்க எனக்கு வரும் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா, கல்வாரி நோக்கி கால்களை பதித்து கருணை தேவனை பின்தொடர, மனம் வருந்தி நீ வருவாயா. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏன் என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். ஆறுதலின் திருக்கரமே, மீட்டினால் இதயத்தில் அமைதி எழும். ஆறுதலின் திருக்கரமே, மீட்டினால் இதயத்தில் அமைதி எழும். எருசலேம் வாழும் பெண்களுக்கு திருமொழி முடிவில்லா வாழ்வு தரும். எருசலேம் வாழும் பெண்களுக்கு திருமொழி முடிவில்லா வாழ்வு தரும். ஆயனே, நல்லாயனே, உந்தன் மந்தை உன்னை தேடுதே. கண்ணீரில் நனைந்து இதயம் உடைந்து உன் முகம் காண தவிக்கிறதே. ஆயனே, இயேசுவே, பெண்களை கேவலமாக நடத்தியவர்கள் மத்தியில் எங்களுக்கு அன்பு செய்தாயே, அதற்காகவா உனக்கு இந்த பரிசை தந்தார்கள்? இயேசுவே, போதைப் பொருளாக நடத்திய எங்களையும் அழைத்து வாழ்வுக்கு வழி சொல்லி தந்தாயே, இப்பொழுது உன்னை அலங்கோலமாக இழுத்துச் செல்கிறார்களே, இதை பார்த்துக் கொண்டு எங்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லையே. விலைமாது என்று கல்லெறிந்தவர்கள் மீது நீ சொல்லெறிந்து விரட்டி எங்களை மீட்டாயே, அப்படிப்பட்ட உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து சேர வேண்டுமா? ஐயோ, என்ன கொடுமை இது! எருசலேம் மகளிரே, அழாதீர்கள், கண் கலங்காதீர்கள். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? இயேசுவின் நிலை கண்டு எருசலேம் நகர பெண்கள் மாரடித்து புலம்புகின்றனர். பார்வையற்றோருக்கு பார்வை தந்தவர், முடக்குவாதமுற்றவரை நடக்க வைத்தவர், எண்ணற்ற ஏழைகளுக்கு நற்தொண்டு புரிந்தவர், அனைத்துக்கு மேலாக
இறந்தவரையும் உயிர்ப்பித்தவர். அவருக்கா இந்த அவமான சிலுவை தண்டனை, கொடிய சித்திரவதை என சோகத்தில் ஆழ்ந்தனர் எருசலேம் நகர பெண்கள். இன்றைய இளையோர் இறைவனை மறந்து, ஏன் பெற்றோர்கள் குடும்பத்தை மறந்து தான் தோண்டித்தனமாக வாழ்வதை பார்க்கின்றோம். உலக இன்பம், நண்பர் கூட்டம், குடி, களியாட்டம், போதை, பேதை என வாழ்ந்து தங்களது எதிர்காலத்தை இழப்பதை பார்க்கின்றோம். அவர்களுக்காக இறைவன் அழுது அவர்கள் நல்வழியில் புதிய வாழ்வு பெற்றிட வேண்டுங்கள் என்கின்றார். ஜெபமே இறைவனின் இதயத்தை திறக்கும் சாவி என்று புனித தந்தை பியோ கூறுகின்றார். ஆம், ஜெபத்தால் தபத்தால் உண்மையான வாழ்வால் இறைவனின் ஆசிரியை நமது பிள்ளைகளுக்காக கொணர்வோம். ஆற்றல் மிக்க சமூகத்தை, அன்புள்ள இளையோரை, உண்மையான நாளைய உலகை இன்று நாம் கட்டி எழுப்புவோம். ஜெபம். கனிவான இறைவா, எம் இளையோரை ஆசீர்வதியும். அவர்கள் இயேசுவின் பாதையை தெரிந்து உண்மையிலும் அன்பிலும் வழிநடக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். சுவாமி பாடுபட்ட 9ஆம் நிலை. ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியளித்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை தரையில் விழுகிறார். சொல்லியும் மண்ணில் விழுந்து விட்டானே. என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்தேன் என்று சொன்னான். இப்பொழுது மண்ணிலே விழுந்து கிடக்கிறான். என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம் என்று சொன்னான். இப்பொழுது இவன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று சொன்னான். இப்பொழுது இவன் விழுந்து கிடக்கிறான். எழுந்திருக்க மாட்டேன் என்கிறானே.
மீண்டும் ஒருமுறை சிலுவையின் பாரத்தால் இறைமகன் மண்ணில் சாய்கின்றார். மனிதனின் பாவத்திற்காக புழுதியில் விழுந்து கிடக்கின்றார். அவரை வீழ்த்தியது நானும் நீங்களும் தான், நமது பாவம்தான் என்பதை உள்ளூர உணர்வோம். பிறரை மன்னிக்காத போது, பிறருக்கு களங்கம் கற்பித்த போது, பிறருக்கு என்றும் உதவாத போது, இறைவனை மறந்து உலக இன்பத்தில் திளைத்த போது மீண்டும் மீண்டும் இயேசுவை மண்ணில் வீழ்த்துகின்றோம். நம்மை படைத்து நமக்கு வாழ்வளித்து காத்த இறைவனுக்கு நாம் அளிக்கும் நன்றி பரிசு இதுதானா? இயேசுவின் வார்த்தையை நம்பாததால் நம் வாழ்வில் விளைந்தது என்ன? துன்பம், வேதனை, பிரிவு, நோய், தனிமை என்பதுதானே. பணம், பொருள், வசதி அனைத்தும் இருந்தும் நமது நிம்மதி எங்கே என்ற குரல் நம் உள்ளத்தில் ஓங்கி ஒவ்வொரு முறையும் ஒலிக்கவில்லையா? ஆம் அன்புமிக்கவர்களே, உலகம் காட்டும் பாதைக்கு மயங்கி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் இழக்க வேண்டாம். எனவே இயேசுவின் உயிருள்ள வார்த்தைக்கு செவிமடுப்போம். பாவத்தை விலக்கி நன்மையை நாடுவோம். நிம்மதி என்ற வெளிச்சம் நம் உள்ளத்தில் ஒளிரட்டும் என்பதை உளமாறாக நம்புவோம். விழுந்து கிடக்கும் இயேசுவை நமது தூய வாழ்வால் தூக்கி நிறுத்துவோம். ஜெபம். அன்பின் இறைவா, பாவத்தை நீக்கி நன்மையை நாங்கள் என்றும் நாடவும், உண்மையின் ஒளியில் உமக்கு என்றும் சேவை புரியவும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். சுவாமி பாடுபட்ட 10ஆம் நிலை. ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள். உண்மையிலேயே இந்த ஆடையை அழகாக பின்னிருக்கிறார்கள். இவன் அலங்கோலமா இருந்தாலும் இவன் ஆடை என்னவோ அழகாகத்தான் இருக்கிறது. இவன் ஆடையை மற்றவர் தொட்டாலே குணமாகி விடுவார்களாம். இவனே அணிந்திருக்கிறான். இவன் மேல் உள்ள காயம்
காயங்கள் குணமாகவில்லையே. சரி, இந்த ஆடையை நாம் கிழித்து பகிர்ந்து கொள்ளலாமா? வேண்டாம், அதை கிழிக்க வேண்டாம். இது எங்கும் ஒட்டு போடாமல் கையில் இடாமல் ஒரே சீராக நெய்தது. ஒன்று செய்வோமே, சீட்டு குலுக்கி போடுவோம். யார் பேருக்கு வருகிறதோ எடுத்துக்கொள்வோம். அதுதான் சரி. ஆமா, அதுதான் சரி. ஆண்டவர் இயேசுவின் ஆடைகள் உரியப்படுகின்றன. ஆம், அவற்றோடு சேர்ந்து அவரின் தோலும் உரிக்கப்படுவதுதான் கொடுமை. கசையடிக்கும் எண்ணற்ற கொடுமைகளுக்கு உள்ளான அவரது திருவுடல் இப்போது ஆடைகள் உரியப்படுவதன் மூலம் பல காயங்கள் மீண்டும் புதிதாய் திறக்கப்படுகின்றன. உயிரோடு ஆண்டவரின் தோல் உரிக்கப்படுவதுதான் உண்மை. அவரை நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்துகின்றார்கள். ஆடையில்லா மனிதன் அரை மனிதன் என்கிற பழமொழி இங்கு இந்த கொடிய மனம் படைத்த மனிதர்கள் அவரை ஒரு உயிராக கூட மதிக்கவில்லை என்பதுதான் யதார்த்தம். ஏழைக்கு உடுத்தியவரை, உணவளித்தவரை, உண்மையை மட்டும் வாழ்வால் உறக்க கூறியவரை அவமானப்படுத்தி எள்ளி நகையாடுகின்றனர். ஏளனம் செய்து கைகொட்டி சிரிக்கின்றனர். மனிதம் முழுமையாக கொண்டவரை ஒரு விலங்கு போல நடத்தி மனிதத்தை காரி உமிழ்கின்றனர். ஓ மனிதா, இன்று எத்தனை பெண்கள் மானபங்கம் படுத்தப்படுகின்றனர். அவர்கள் இல்லத்தில், வேலை செய்யும் இடத்தில், பொது இடங்களில், சமூக வலைதளங்களில், ஊடகங்களில் என்றாவது உணர்ந்துள்ளோமா? உன் தாய், தங்கை, மகளாக மற்ற பெண்களை ஏற்க மறுப்பதால் விளையும் கொடுமை என்பதை என்று தான் உணரப்போகின்றோம். இறைவனின் பொறுமைக்கும் எல்லை உண்டு. அதை மறந்தால் என்ன நடக்கும் என்பதை நாம் அறிவோம். பிறருக்கு எதற்கு வரம்பு மீறிய பாவத்தை கட்டி துன்பத்தில் விளைவிக்கின்றாய்? யாரையும் கேவலம் படுத்தாதே, கேவலமாக பேசாதே. அதை நீ இயேசுவுக்கே செய்கின்றாய் என்பதையும் மறவாதே. நீயும் நானும் இயேசுவின் பிள்ளைகள். ஜெபம். அன்பின் இறைவா, நாங்கள் ஒருவர் மற்றவரை மதித்து மனிதத்தின் மாண்பை காத்து வாழ்ந்திட வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரு தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமீன். சுவாமி பாடுபட்ட 11ஆம் நிலை. திருவியேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள்.
வாலிபர் கூட்டமே, இவனின் அலங்கோலத்தை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இவனை சிலுவையில் அடைந்து மக்களின் பார்வைக்கு உயர்த்தி வைப்போம். எங்கே ஆணிகள்? இதோ தாரும். சம்மட்டி எங்கே? இதாரம். இவனை அப்படியே சிலுவையில் கிடத்துங்கள். கிடத்தி விட்டோம். அப்படியே கால்களையும் கைகளையும் பிடியுங்கள். பிடித்து விட்டீர்களா? பிடித்து விட்டோம். இருக பிடித்துக் கொள்ளுங்கள். பிடித்து விட்டோம். இயேசுவை சிலுவையின் மீது கிடத்தி 3 ஆணிகளால் அறைந்து அவரை அந்த சிலுவையோடு இணைக்கின்றனர். இயேசுவின் நரம்புகள் அறுக்கப்படுகின்றன. இரத்த நாளங்கள் எல்லாம் அருந்து தெரித்து இரத்தம் பிரிட்டு ஓடுகின்றது. சொல்லன்னா துன்பத்தில் இயேசு துடிக்கின்றார். மனித உருவம் முற்றிலும் சிதைத்து காணப்படுகின்றார். மனிதாவமற்ற அந்த ரோம வீரர்களும் யூத குருக்களும் அவரின் இந்த நிலை கண்டு சிறிதும் பதறாமல் கொண்டாடுகின்றனர். ஆணிகள் கொண்டு அன்பு புரட்சியை முடக்கிவிடலாம் என்று இரத்த வெறிப்பிடித்த அந்த ஆதிக்க வர்க்கம் எத்தனிக்கின்றது. உதவிகள் செய்தே பழக்கப்பட்ட ஆண்டவரின் புனித கரங்களை கூர்மையான ஆணிகள் குத்தி கிழிக்க மனுமகனின் குருதி மண்ணில் ஆராய் ஓடுகின்றது. கலிலேயா தொடங்கி எருசலேம் வரை நற்செய்தியை ஓய்வின்றி பறைசாற்றிய கால்களுக்கு ஆணிகள் கொன்று அடிகளன் சூடுகின்றனர். அந்த ஆணிகள் அவரின் புனித கால்களை கிழித்து கொண்டு இயேசுவை சிலுவையோடு இணைக்கின்றது. இத்தனை கொடுமைகள் மத்தியிலும் மனிதா, உனக்கு என் அன்பு என்றுமே உண்டு என முணுமுக்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்புக்குரியவர்களே, ஏன் இத்தனை பாடுகள்? யாருக்காக? நமக்காக என்பதை இன்று உணர்வோம். இயேசுவின் இரத்தமே இவ்வுலகின் மீட்பு. கிறிஸ்துவின் வழியின்றி மனிதருக்கு மீட்பு இல்லை என்பதை உள்ளூர உணர்வோம். என்றும் எத்தனையோ மக்கள் கொடிய உடல் வலிக்கும் மன வலிக்கும் உள்ளாக்கப்படுகின்றனர். நம்முடைய இரக்கமற்ற சொல் செயல் பலரின் மனதை குத்தி கிழித்து ஆறாவடுவை ஏற்படுத்துகின்றது. கடும் வார்த்தைகளால் இன்று பல குடும்பங்கள் வீதிக்கு வந்துள்ளன. அப்போதெல்லாம் இயேசுவையை குத்தி கிழிக்கின்றோம் என்பதை என்றாவது உணர்ந்தது உண்டா? பிறருக்கு மதிப்பளிப்போம். குறிப்பாக சோதனையான நேரத்தில் தோள் கொடுப்போம், துணை நிற்போம். வன் சொல் அகற்றி இன்சொல்லில் இயேசுவுக்கு சிறு ஆறுதல் சொல்லுவோம். ஜெபம். ஆறுதலின் இறைவா, பிறருக்கு துன்பம் தரும் சொல் செயல் அகற்றி என்றும் உம் வார்த்தையின் வழியில் வாழ எங்களுக்கு வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். சுவாமி பாடுபட்ட 12ஆம் நிலை. ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றாலும் அது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையில் உயிர் விடுகிறார்.
போய்விடுமா உடல் மறந்து அது போனாலும் ஜீவனை மன்னிக்க மறந்திடுமா உடல் மறந்து அது போனாலும் ஜீவனை மன்னிக்க மறந்திடுமா ஆயனே நல்லாயனே உந்தன் மந்தை உன்னை தேடுதே கண்ணீரில் நனைந்து இதயம் உடைந்து உன்முகம் காண தவிக்கிறே ஆயனே பிதாவே இவர்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியாது இவர்களை மன்னியும் அம்மா இதோ உன் மகன் இதோ உன் தாய் தாகமாயிருக்கிறது தாகமா ஈசாப்பு தண்டில் பொருத்தி அந்த காடியை அவன் வாயில் வையுங்கள். எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே, உம் கையில் என் உயிரை இயேசு சிலுவையில் மரிக்கின்றார். வாழ்வு தர வந்த வாழ்வின் நாயகனை இந்த வஞ்சக உலகம் கொன்று நீதியை வேரோடு சாய்த்து விட்டதாக கொக்கரிக்கின்றது. எல்லாம் நிறைவேறிற்று என்ற நிறைவில் 33 வயதில் இயேசு தனது ஆவியை தந்த இறைவனிடம் ஒப்படைக்கின்றார். இறையரசை பாலசினத்தில் அடித்தளமிட்டு அதை உலகெங்கும் எடுத்துச் செல்ல சீடர்களை உருவாக்கி அன்பான, உன்னதமான, அமைதியான, ஒற்றுமையான உலகம் நாம் செய்வோம் என்ற நம்பிக்கையில் இயேசு சிலுவையில் உயிர் துறக்கின்றார். தான் படைத்த உலகத்தை சீரமைக்க இயேசு எடுத்துக்கொண்ட பணி மகத்தானது. பாவம் போக்க, சாபம் போக்க, சாவை நீக்க தன்னை முழுமையாக நமக்கு தந்த அந்த அன்பின் மறுமக்கம் அவரேதான். தந்தையே என்னை கைவிட்டது ஏனோ என்று கதறினாலும் தான் எடுத்துக்கொண்ட மீட்பு பணியிலிருந்து எல்லளவும் விலகாமல் அன்பு பணி புரிந்தார். சோதனைகளை கடந்து சாதனை புரிந்துள்ளார். அநீதியை வென்று நீதியை நிலைநாட்டியுள்ளார். அன்பு வழிக்கு நம்மை அவர் அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நமக்காக ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரித்துள்ளார். பாவ வாழ்வை அகற்றி தூய்மை வாழ்வை நாம் நாடவும், அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கவும், ஏழை எளியோரின் காவலராய் நாம் என்றும் இயங்கவும் வல்லவராம் கிறிஸ்து தன்னையே சாவுக்கு உட்படுத்தியுள்ளார். இயேசுவின் மரணம் புது வாழ்வுக்கான தொடக்கம். சாவை வென்று வெற்றி வீரராக கிறிஸ்து உயிர்த்தெழுவார்.
அன்று நம் நம்பிக்கைகளுக்கு அது புது வடிவம் தருகின்றது. நம் தோல்வி, துன்பம், சோகம், இழப்பு, வேதனை அனைத்தும் இந்த மரணத்தோடு மரணித்து விட்டது என்பதுதான் உண்மை. உண்மைக்காக கிறிஸ்து போடியது போல நாமும் முன்வர வேண்டும். நம்பிக்கை இழந்தவரின் வாழ்வில் நம்பிக்கை தீபத்தை நாமும் ஒவ்வொரு நாளும் ஏற்றுவோம். பிறருக்கு உயிர் கொடுப்போம். ஜெபம். அன்பின் இறைவா, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் நம்பிக்கை இழக்காமல் என்றும் உம் வழியில் போராட வேண்டிய வலிமையை எங்களுக்கு தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரிய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். சுவாமி பாடுபட்ட 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறந்த இயேசுவை அவர் தாயார் மடியில் அமர்த்துகிறார்கள். ரசம் தீர்ந்துருச்சுன்னு சொன்னனே, என் நேரம் இன்னும் வரலமான்னு சொன்னியே, இப்போ நேரம் வந்துருச்சு ஐயா. எங்களெல்லாம் விட்டுட்டு போக உனக்கு நேரம் வந்துருச்சு ஐயா. ஐயா, உன்னை கொண்டுட்டு போய் கல்லறைக்குள்ள வைக்க எங்க மனசு எப்படியா ஒத்துக்கோ? எங்க மனசு எப்படி ஒத்துக்கோ? இறந்த இயேசுவின் உடல் அவரது அன்பு தாய் மடியில். உயிரற்ற மகன் உடல் கண்டு உளம் குமருகின்றார் அன்னை மரி.
வானவன் வார்த்தையினால் புனிதமாக தனது உதரத்தில் உருவான இறைமகன் தன் இரத்தத்தின் இரத்தம், தன் தசையின் தசை, தன் அன்பு மகன் நிலை கண்டு கதறுகின்றார். அந்த அன்பு தாய்க்கு எவ்வாறு ஆறுதல் சொல்ல முடியும்? யாரால் தான் சொல்ல முடியும்? பித்து பிடித்தவள் போல் இறந்த தன் மகனை மடியில் போட்டுக்கொண்டு புலம்புகின்றார். என் மகன் இறக்கவில்லை, உறங்குகின்றான் என்று அழுது ஒப்பாரி வைக்கின்றார். இன்றும் எத்தனையோ பெற்றோர்கள், தாய்மார்கள் கண்ணீரோடு வாழுகின்றனர். காரணம், அவர்களின் மக்கள் அன்பு வாழ்வை இழந்து தான் தோன்றித்தனமாக வாழ்வதால். இன்றைய இளைய உலகம் குடும்பத்தை மறந்து, குறிப்பாக வயதான பெற்றோரை மறந்து சுகபோக வாழ்வில் உள்ளனர். இதனால் இன்று பல வயோதிக பெற்றோர் தனிமையிலும் முதுமையிலும் நோயிலும் வாடுகின்றனர். பல பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் இருந்தும் இல்லாதவர்களாகவே உணர்கின்றனர். அந்த தாய்மார்களின் கண்ணீருக்காகவும் சேர்ந்துதான் அன்னை மரி வேதனைப்படுகின்றார். இருண்ட உலகில் வாழும் மக்களே, உலக இன்பத்தை விட்டு வெளியே வந்து உண்மையான மகிழ்ச்சியை பெறுங்கள். என் மகனின் மரணம் உங்களுக்கு புதிய சிந்தையை தர வேண்டும் என்கின்றார் அன்னை மரி. அன்பு பெற்றோரின் காயங்களை போக்க ஒவ்வொரு மகனும் மகளும் தங்களுக்கு உரிமையும் கடமையும் உண்டு என்பதை உணர வேண்டும். காலம் தாழ்த்தாது கிறிஸ்துவுக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும். அவரது உயிர்ப்பில் புது வாழ்வை பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றுத்தருவோம் என்ற புனித நாளில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இயேசுவின் ஒளியில் வழியில் அன்னை மரியின் பரிந்து பேசலில் வளர்ப்போம். அப்போதுதான் காயங்களில்லா உலகை அமைக்க இயலும். என்றும் இயேசுவின் இறப்பில் நாமும் இறந்து உயிர்த்தெழுவோம். ஜெபம். அன்பின் இறைவா, நாங்கள் ஒருவர் மற்றவரின் கண்ணீரை துடைத்து இணைந்து வாழ்ந்திட வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமேன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 14ஆம் நிலை. திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது வாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். தவறி மண்ணில் வீழ்ந்தாலும், மண்ணோ விதையை மறைத்தாலும், தளிராய் விதையோ உயிர்த்து எழும், கனியாய் ஊருக்கு விருந்து தரும். தளிராய் விதையோ உயிர்த்து எழும், கனியாய் ஊருக்கு விருந்து தரும். ஆயனே, என் ஆயனே, உந்தன் மந்தை உன்னை தேடுதே. கண்ணீரில் நனைந்து இதயம் உடைந்து உன்முகம் காண தவிக்குதே. அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பே, பிலாத்துவிடம் சென்று அவர் உடலை பெற்றுக்கொள்ள நீ அனுமதி கேட்டாயா? நிக்கோதேம் அவர்களே, நான் பிலாத்துவிடம் அனுமதி கேட்டேன். அவரும் கொண்டு செல் என்று கூறிவிட்டார். அவரை அடக்கம் செய்யும் முன் வெள்ளை போலமும் சந்தனத்தூளும் வெள்ளை துணியும் தேவை.
வெள்ளை போலமும் சந்தனத்தூளும் கலந்து ஏறக்குறைய அவரை அடக்கம் செய்ய போதுமானதாக இருக்கிறது. வெள்ளை துணியும் இருக்கிறது. சரி, வாருங்கள், அவர் உடலை அடக்கத்திற்கு தயார் செய்வோம். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. சுமையில்லாமல் பயணமில்லை, சுமையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமையில்லாமல் பயணமில்லை, சுமையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமைகளை விரும்பி ஏற்றிடும் தோள்கள் சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. தேவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. இயேசுவின் புனித உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றது. அமைதியில் ஆள்கின்றார் இறைமகன் திருமகன். தந்தை கடவுளின் தன்னிடம் ஒப்படைத்த உலகின் மீட்பு பணியை செய்யவனே செய்து முடித்து ஓய்வு கொள்ளுகின்றார். கோளை போல இயேசு மரணத்தை கண்டு அஞ்சவில்லை.
துணிந்து சென்று சிலுவை மரணத்தை ஏற்று அனைவருக்கும் நிலைவாழ்வை உறுதிப்படுத்தியுள்ளார். இயேசுவை கொன்று வாழ்வை வீழ்த்திவிட்டோம் என அதிகார வர்க்கம் கொண்டாட்டத்தில் திளைக்கின்றது. ஆனால் இன்னும் 3 நாளில் அவர்களுக்கு திண்டாட்டம் தான் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. உண்மை ஒருபோதும் வீழ்வதில்லை. பகலவனைப் போல் அது வெளிவரும். பகலவனை யாரும் கையால் மறைக்க இயலாது. கிறிஸ்து வெற்றி வீரராக சாவை வென்று புதிய வாழ்வு தர மீண்டும் உயிர்த்தெழுவார். இங்கு உறங்குவது விண்ணக விதை. அது தன்னை மண்ணோடு மடித்துள்ளது. தன்னலத்தை இழந்துள்ளது. மீண்டும் விண்ணை காண விருச்சிகமாக எழும். பாவ இருளகற்றி அக ஒளி ஏற்றும். துன்பத்தை நீக்கி இன்பத்தை அருளும். அடிமை விலங்கொடித்து சுதந்திர காற்றை அள்ளித்தரும். இயேசுவில் பாவம், சாபம், துன்பம், அழுகை, தோல்வி என்பதில்லை. மாறாக புண்ணியம், புதுமை வாழ்வு, வெற்றி என்பது மட்டும்தான் இனி இயேசுவில் உண்டு. எத்தனை துன்பங்கள் நம்மை சூழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்குள் வாழ்வோர் எதிர்கொண்டு வெற்றி பெறுவர். இனி நம் வாழ்வில் இருளில்லை, ஒளி மட்டுமே. ஒளியாம் கிறிஸ்து நம்மை அருள் வாழ்வுக்கு அழைத்துச் செல்வார். கிறிஸ்துவை நம்புவோம். வாழ்வை துணிச்சலோடு எதிர்கொள்வோம். துன்பத்தை தோளில் ஏற்றி நாம் வெற்றி கொள்ளுவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக ஆமென். அனைவரும் வருடம் கண்களை மூடுவோம். ஒரு திருச்சிலுவை பாதை நம்முடைய நெஞ்சங்களை எல்லாம் ஊடுருவி பார்க்கக்கூடிய இயேசுப்பட்ட வேதனைகளை, பாடுகளை தத்துருவமாக நம் மத்தியில நம்முடைய அன்பு பிள்ளைகள் அந்தந்த கதாபாத்திரங்களாகவே மாறி போய் நம் கண் முன்பாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த அந்த நிகழ்வை நடித்து காட்டவில்லை, வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இயேசுடைய திருப்பாடுகள், இயேசுடைய பாடுகள், இயேசுடைய மரணம், இயேசு ரத்தம் இந்த உலகிற்கு விடிவை தந்தது, வாழ்வு தந்தது. எனவே இந்த அருமையான சிலுவை பாதை, பெரிய வெள்ளிக்கிழமை சிலுவை பாதையில நம் அனைவருமாக இணைந்து இந்த 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பாடுகளை சிந்தித்திருக்கிறோம். தந்தை வழியுடைய சிந்தனைகள் நம்முடைய உள்ளங்களை எல்லாம் ஊடுருவி பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு இந்த சிலுவை பாதை நாம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நாளிலே உலகிலே ஏற்பட்டிருக்கிற இந்த போர், அதனால் ஏற்பட்டிருக்கிற அமைதி இன்மை, சண்டைகள், விலைவாசி உயர்வுகள், நிறைய போராட்டங்கள் நிறைந்த ஒரு உலகிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுடைய பாடு, இயேசுடைய மரணம் இந்த உலகிற்கு அமைதியை கொண்டு வந்தேன் என்று சொன்னார். இந்த அருமையான இந்த பெரிய வெள்ளிக்கிழமை, இந்த சிலுவை பாதை நாம் மேற்கொண்ட இந்த பயணம் நிச்சயமாய் உலக அமைதிக்காக. ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி உருக்கத்தோடு ஜெபிப்போம். போர்கள் நிறுத்தப்பட வேண்டும், சண்டை சச்சரவுகள் நீங்க வேண்டும், இந்த உலகம் ஒரு அமைதி பூங்காவாக மாற வேண்டும். அதற்காக தான் இயேசு தன்னுடைய வாழ்வையே தாரை வார்த்து கொடுத்தார். தன்னுடைய உயிரையே நமக்காக இழந்தார். இயேசுடைய மரணம் நிச்சயமாய் இந்த உலகிற்கு, நமக்கு, நமது நாட்டிற்கு அமைதியை தர வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
கிருபை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த நடித்த பிள்ளைகள் அனைவரும் மேலே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க. அப்படியே நீங்க யாரும் நம்ம இந்த நினைவு நான் சொல்வேன். நான் ஒவ்வொரு ஆண்டும் இதை சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இது நாடகம் அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. இதற்காக நீண்ட தயாரி, தினந்தோறும் இதற்கான பயிற்சி. பிள்ளைகள் பல மணி நேரங்களை செலப்படுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இந்த நடிப்பு என்பது அவ்வளவு எளிதானல்ல. ஒரு சோல்ஜராக, படைவீரராக நடித்தவன் முதல் கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பணியை கொடுத்த அந்த பணியை மிக அழகாக அற்புதமாக செய்திருக்கு. வாங்க வாங்க. ஒரு பெரும் கூட்டம் இந்த நடிகர் பட்டாளத்துக்கு கண்டிப்பாக நம் அனைவரும் நம்முடைய மனதார அளவிலே அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். வாங்க. நம்முடைய புனித அந்தோணியார் தங்களுடைய இளையோர் குழுவினர், ஆண் பெண் 2 பேருமே அதிகமான திறமைகளை தன்னகத்தை கொண்டவர்கள். அங்கதான் பாத்தீங்கன்னா அவன்கிட்ட ஒரு காரியம் கொடுத்துட்டு அந்த காரியத்தை மிக கச்சிதமாக எவ்வளவு பெஸ்டா கொண்டு வரணுமோ அதற்கான உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள். ஒவ்வொரு ஆண்டும் அவங்க எல்லாம் யூத் பாய்ஸ் கூட வரலாம். நீங்க எல்லாம் வந்து இந்த பக்கம் தள்ளி வந்துருங்க. இந்த ஸ்கிரீன் பின்னாடி நிற்கிற பையன் தம்பி நெல் முன்னாடி ஒவ்வொருவரும் அவருடைய பணியை மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன திருமுல்லை வாயில் இருக்கிற அந்த ஆலயத்துல ஜோஸ் மற்றும் பிரவீன் அவருடைய குழுவினர் மேல வாங்க. ஜோஸ் அண்ட் பிரவீன் ப்ளீஸ் கம். அலோஷியஸ், ஆண்டோ வாங்க, எல்லாம் வாங்க, மேல வாங்க. பிரவீன் கம். ஜோஸ் வாங்க ப்ளீஸ் கம். ஸோ உங்களுக்கு தெரியும், நான் மீண்டும் ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு பங்கிலும் இந்த மாதிரி நிறைய நாடகங்கள்லாம் இப்போ போடுறாங்க. இது ட்ரெண்டி ஆயிடுச்சு, ஃபேஷன் ஆயிடுச்சு. நோ, இது ஃபேஷன் என்னை பொறுத்துக்கும் ஃபேஷன்லாம் கிடையாது. அந்த காட்சியை இயேசுப்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் அதை பற்றி தெரியாது. தத்ரூபமாக நடித்து காட்டுவது அவ்வளவு எளிதான காரியம். அதற்காக தங்களை அந்த கேரக்டராக மாறும். இயேசுவாக இருப்ப பல பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா 40 நாட்களுமே தங்களை நிறைய ஒருத்தர் முயற்சி அவங்க செய்தாங்களோ இல்லையோ, அவங்க பெற்றோர்கள், நான் இந்த இடத்துல அதை கண்டிப்பாக சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறேன். அவங்க பெற்றோர்கள் எல்லாம் கூட பிள்ளைகளுக்காக அவங்க ஃபாஸ்டிங் இருந்து, அவங்க நோன்பு இருந்து 40 நாட்கள் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்வு அவ்வளவு அற்புதமாக நடைபெற வேண்டும் என்பதற்காக ஜெபித்து கொண்டிருந்தாங்க. இந்த நாள்ல நான் கண்டிப்பா இங்க ஜோஸ் எனக்கும் அவங்க பிரவீன் ஜோஸ் நம்முடைய ஜோஸ் உங்களுக்கு தெரியும், நான் கடந்த முறையே சொன்ன ஜோஸ் மிக அருமையான ஒரு நண்பன் சொல்லுவேன். ஏன்னா நான் பல ஆண்டுகளாக அவரோட பயணம் செய்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் மேல. நம்ம பங்கு மட்டும் இல்லை, நான் சொல்றேன், தமிழகத்துல பல இடங்கள்ல, அதுவும் நிறைய கிராமப்புறங்களுக்கு எல்லாம் சென்று இந்த அற்புதமான ஒரு கலை கூடத்தை உருவாக்கி இவருடைய 4-5 குரூப் இருக்கு. அவங்களே நடிப்பாங்க. இது மாதிரியே போய் அவங்க நிறைய பங்குகளையும் ட்ரெயின் பண்றாங்க. நம்ம பங்குல தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பிரவீன் இந்த நிகழ்ச்சி துவங்கும் போதே அவருக்கு கை உடைந்து போனது. பட் இருந்தாலும் அது எல்லாம் பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நாளும் இரவில இந்த பிள்ளைகளும் 8 மணிலேருந்து 11 மணி 10:30 மணிக்கும் தெரியும் அவளுக்கு எல்லாம் பயிற்சி கொடுத்து அவளுடைய உற்சாகப்படுத்தி இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. வெறுமனே நம்ம நாடகம் நடிக்காம அந்த பக்கம் அந்த ஒரு சொல்லுவாங்க ஸ்டாச்சு சிலைகளாக வடிக்கணும். அப்படி ஒரு புதிய முயற்சி தான். வழக்கமா இதான் நடிப்பாங்க. இருந்தாலும் அந்த புதிய முயற்சிக்கு அதற்கென்று தனியாக பிள்ளைகளை தயாரித்து ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு சகோதரர்கள் அவருடைய இணைந்து வந்திருக்கிற அவருடைய குழுவினர், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளின் பெற்றோர்களுக்கு நான் கண்டிப்பா நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பெண் பிள்ளைகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா இரவு 10:30 மணி 11 மணிக்கெல்லாம் இங்கே இருப்பாங்க. பெற்றோர்கள் பொறுமையாக இருந்து அவருடைய கூட்டி சென்ற பார்த்திருக்கிறேன். நிறைய நம்முடைய பிள்ளைகள் அதிகமாகவே உழைத்திருக்கிறாங்க. எனவே இந்த இடத்துல நம்ம கரங்களை தட்ட வேண்டாம். ஏன்னா எனக்கு நாம ஒரு சுகமான நாள் இருக்கிறோம். மேபி இப்படி பண்ணலாம் நினைக்கிறேன். கையை இப்படி பண்ணி இந்த என்ன சொல்லுவாங்க, கை தட்டாம. ஓகே, சைலண்ட் கிளாப் பண்ணலாமா? ஓகே, குட், பண்ணலாமே, நல்லா தான் இருக்கு. குட் குட். ஒரு சில வார்த்தைகள். இந்த வருஷம் நான் பெருசா ட்ரெயின் பண்ணல. இவங்களை எல்லாரையுமே ட்ரெயின் பண்ணது
பிரவீன், அரவிந்த் அண்ட் ஆண்டன், மெர்சி, ரோசி, இது மாதிரி நிறைய பசங்க இங்கே வந்து ட்ரெயின் பண்ணாங்க. 2-3 பசங்களால் இங்கே வர முடியல. ஏன்னா இப்போ வேறு இடத்துல அவங்க மேக்கப்புக்காக போயிருக்காங்க. ஸோ என்னால் நான் 2-3 இடங்கள் தொடர்ந்து பண்ணுறதுனால என்னால் இங்கே வர முடியல. நான் ஒரு 2-3 நாள் தான் வந்தேன். பசங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் இந்த ஃபாதர்கிட்ட இந்த ஐடியாவை சொன்னேன். இது மாதிரி எல்லாரும் பண்ணுறதை நம்மளும் பண்ணுறதுனால என்ன ஃபாதர் வித்தியாசம், எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், இது மாதிரி ஸ்டாச்சு பண்ணலாம், ஒரு ஐடியா இருக்குது, இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். புது முயற்சிக்கு எப்போதும் ஊக்கம் கொடுப்பவர் நம்ம பங்கு தந்தை. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன உடனே எதுவுமே சொல்லலை, தாராளமாக பண்ணலாம். ஏன்னா நான் 2-3 ஆப்ஷன் கொடுத்தேன். அவர் இந்த ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணார். இது நல்லா இருக்கு, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் அதே மாதிரி இங்கே இருக்கிற இளைஞர்களும் சரி, நிறைய இளைஞர்கள் எனக்கு போன வருடங்கள் நான் இவங்க கூட நிறைய டைம் இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். பட் இந்த வருடங்கள் ஃபுல்லாகவே பிரவீன் இவங்க தான் ஸ்பெண்ட் பண்ணால். நான் 2-3 நாட்கள் வந்தபோதே இவங்க நடிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் அதுக்கான மெனக்கெடல்கள் பண்ணியிருந்தாங்க. அவங்க நார்மலாக வந்து சும்மா வந்து கை ஆட்டிட்டு போகிற மாதிரி இல்லாமல் அதுக்கான மெனக்கெடல்கள், அதுக்காக நான் சின்ன கரெக்ஷன் சொன்னால் கூட நாங்கள் ட்ரை பண்ணுறோண்ணா அப்படின்னு. இந்த மாதா அழுத பொண்ணெல்லாம் வந்து நீ அந்த 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 எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ இருந்தால் திருப்பி பாருங்கள், இந்த கண்ணெல்லாம் துடிச்சிருக்கும். அப்போ அதை மாதிரி உள்வாங்கி நடித்தாங்க. அது வந்து உங்கள் இளைஞர்கள், இப்படிப்பட்ட இளைஞர்கள் உங்களுக்கு கிடைத்தது கிஃப்டட். அண்ட் இப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு இப்படி ஒரு பங்கு தந்தை கிடைத்தது அவங்க கிஃப்டட். ஸோ இது வந்து பிரவீன் ஏதாவது இவர்களை பற்றி சொல்லணும்னா சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு வந்து ஃபுல்லாக சின்ன இதுலேருந்து ட்ரைனிங் கொடுக்கும்போது நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். என்னென்னா இவங்க வந்து இப்போ ஒரு நாள் நம்ம ஒரு ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்கு அப்படி ஏதாவது சொல்லிட்டோம்னா அடுத்த நாள் வந்து அடுத்த மிஸ்டேக்கை வந்து கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு சீன் இப்படி தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அடுத்த நாள் வந்து அந்த சீனை வந்து எப்படி அதோட நல்லா செமையாக நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ கூட நான் சொல்லி கொடுத்தது வந்து ஒரு 20% தான் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் அவங்க போட்ட எஃபெக்ட் மீதி 80% எஃபெக்ட் வந்து பசங்க போட்ட எஃபெக்ட் தான். அதனால இந்த சொல்லி கொடுத்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததற்கு ஃபாதருக்கு, எங்கள் தலைவர் ஜோஸ் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக பிஹைண்ட் த ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறுமனே நடித்தவங்க மட்டும் இல்லை, இந்த நிறைய பிள்ளைகள் அவங்களாம் வெளியே நிற்கிறாங்க. நிறைய பேர் அது நடிக்காம பிஹைண்ட் த ஸ்க்ரீனா திரைக்கு பின்னால் வேலை செய்த நிறைய நம்முடைய வாலிப உள்ளங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கூட ஒரு சும்மா ஒரு சைலண்ட் கொடுத்துடலாம். ஓகே, ஒரு ரூம் ஃபோட்டோ எடுத்துடலாம். சின்ன ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? யாரு ஃபோட்டோ எடுத்துறீங்களா? மீண்டும் ஒரு முறை நாம் அனைவருக்குமாக நெஞ்சார்ந்த நன்றிகள். குறிப்பாக பெற்றோர்களுக்கு உதவிய அத்தனை நல்ல உள்ளங்கள், நம்முடைய இளையோர் குழு, நம்முடைய பொறுப்பாளர்கள், நடித்தவர்கள், பிள்ளைகள், அத்தனை பேருக்குமே நம்ம வந்து மீண்டும் ஒரு முறை சைலண்ட் கிளாப் கொடுத்துடலாம். ஒரு இந்த நிகழ்வு முடிந்த பிற்பாடு நீங்க பிள்ளைங்களை பார்த்து கண்டிப்பா ஒரு கை கொடுத்து உற்சாகப்படுத்தும். சரியா? இப்ப இல்லை, இப்ப அவங்க ட்ரெஸ்லாம் மாற்றப்படுவாங்க. நீங்க கடைசியா வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு தெரியும் எல்லாம் பரிச்சயமான முகங்கள் தான். நீங்க ஒரு சும்மா ஒரு வார்த்தை சாமியா நடிச்சீங்க, நல்லா பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்லுவாங்க, உற்சாக வார்த்தை சொல்லி பிள்ளைகள் உற்சாகப்படுத்த கேட்டுக்கொள்ளும்.